ராஜஸ்தானோட புஷ்கர் கண்காட்சியில் வைரலான 21 கோடி மதிப்பிலான எருமை மாடு திடீரென உயிரிழந்திருக்கு. அதிக லாபத்துக்காக விலங்குகளை கொடுமைப்படுத்துவதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு என விலங்குகள் நல ஆர்வலர்கள் இதுக்கு கண்டனமும் தெரிவிச்சிருக்காங்க. மன்னரை போல பராமரிக்கப்படக்கூடிய இந்த எருமைக்கு நாள்தோறும் பால், நெய், பருப்பு வகைகளோடு உலர் பழங்கள் உணவாக வழங்கப்படுவதா அதோட உரிமையாளர் தெரிவித்திருந்தார். ராஜஸ்தானில் உள்ள பிரபலமான புஷ்கர் விலங்கு கண்காட்சியில வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உடல்நிலை மோசமடைந்ததால் இந்த எருமை இறந்திருக்கு. இந்த எருமையை காண்பதற்காகவே தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த விலங்கு கண்காட்சிக்கு வந்திருக்காங்க. புஷ்கர் விலங்கு கண்காட்சி புஷ்கர் மேளா என அழைக்கப்படுது. இது ராஜஸ்தானுடைய புஷ்கர்ல ஆண்டுதோறும் நடைபெறக்கூடியது. இது உலகின் மிகப்பெரிய ஒட்டகம் மற்றும் கால்நடை கண்காட்சிகள்ல ஒன்று. இந்த கண்காட்சி ஒரு வார காலம் நடைபெறும். பொதுவா அக்டோபர் இல்லைன்னா நவம்பர் மாதங்கள்ல இந்த கண்காட்சி நடைபெறும். இந்தியா மற்றும் பிற நாடுகள்ல இருந்து ஆயிரக்கணக்கான பார்வையாளர்கள் இங்க வராங்க. இந்த கண்காட்சி அக்டோபர் 30 தேதி தொடங்கியிருக்கு. இது நவம்பர் 5 தேதி முடிவடையும்.